எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, 7வது இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது எந்த மாதிரி பலன் கொடுக்குது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் வந்து புதன் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து 7ல் குரு இருந்தால் என்ன மாதிரி வரன் அமையும் அப்படின்னா, வரக்கூடிய மனைவி வந்து ஆன்மீக எண்ணம் கொண்டவராக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கவங்களாக இருப்பாங்க. மனைவி உபதேசம் கூறுவதில் வல்லவர், டீச்சிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. யாருக்கா கைடன்ஸு அந்த மாதிரி கொடுக்குறதுல வந்து விருப்பம் இருக்கும். டீச்சிங் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. பருவ காலத்தில் வந்து திருமணம் நடக்கும். யாருக்கு 7ல் குரு இருக்கோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் நடக்கும். இது வந்து பெண்கள் விஷயத்தில், அதாவது இது பெண் ஜாதகமாக இருந்து 7ல் குருவாக இருந்தால் அவங்களுக்கு வேகமாக வந்து திருமணம் நடக்கும். அதுவே ஆண் ஜாதகத்தில் வந்து இது 7ல் குரு இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. அதே இது வந்து 7ல் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி வந்து அழகானவங்களாக இருப்பாங்க, சினி ஃபீல்டில் வந்து ஆர்வம் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து ஆசை இருக்கும். பருவ காலத்தில் வந்து திருமணம் நடக்கும். யாருக்கு 7ல் சுக்கிரன் இருக்கோ அவங்களுக்கு வேகமாக வந்து திருமணம் நடக்கும். அதாவது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பொதுவான கருத்துக்கள் தான். இதில் விதி விலக்குகளும் இருக்குது. அதனால் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கலைன்னு சொல்லி கேட்காதீங்க. இது வந்து பொதுவான விஷயங்கள். இது எந்த வீட்டில் இருக்குது, அது பகை வீடா நட்பு வீடா அப்படின்னு பார்க்கணும். இந்த கிரகங்கள் வந்து வக்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை வந்து பாவ கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்படி இருக்கிறது வந்து பொதுவான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்குது. அடுத்து 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு வந்து மனைவி வந்து மந்த புத்தி இருக்கவங்களாக இருப்பாங்க, சோம்பல் தன்மை உடையவங்களாக இருப்பாங்க, நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க, தொழிலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து காலதாமன திருமணம் தான் நடக்கும் 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு. அப்போ இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா, ஜாதகருக்கும் வந்து லக்னத்தில் சனி இருந்தால் அதுதான் ரெமெடி. இவரும் வந்து அதில் ஆர்வமாக இருப்பார். 7வது இடம்ங்கிறது வரக்கூடிய மனைவி, லக்னங்கிறது இவர். அப்போ வரக்கூடிய மனைவிக்கு வந்து 7ல் சனி இருக்குது அப்படின்னா, இவரும் வந்து தொழில் ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை அனுசரித்து போகக்கூடிய தன்மை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும், அதுதான் பொருத்தம். அது ஏற்படுத்தலை அப்படின்னா பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கும் காலதாமன திருமணம் தான் ஏற்படும். 7ல் ராகு இருக்கவங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவி வந்து பேராசை பிடிச்சவங்களாகவும் வஞ்சம் சூழ்ச்சி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. மனைவி வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருவாங்கன்னு சொல்லலை, வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து கிரக பார்வை, அது இருக்கக்கூடிய இடம், பாவகிரகங்களுடைய தொடர்பு, இதெல்லாம் வச்சு தான் இது கரெக்டாக தப்பான ஒரு முடிவுக்கு வர முடியும். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். அப்போ 7ல் ராகு இருக்கவங்களுக்கு காலதாமத திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7ல் கேது இருக்கவங்களுக்கு வந்து மனைவி வந்து தனிமையை விரும்பியாக இருப்பாங்க, தனிமையாக இருக்கணும்னு விரும்புவாங்க, கூட்டத்தோடு இருக்கிறது பிடிக்காது, சித்தர் வழிபாடு வந்து அதிகமாக செய்வாங்க. இந்த மாதிரி 7ல் கேது இருக்கவங்களுக்கு வந்து பிரிவினை அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாமத திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து ரெமெடி என்ன அப்படின்னா, கணவரும் வந்து இந்த மாதிரி ஆன்மீகவாதியாக சிந்தனையாக இருந்தார் அப்படின்னா பிரிவினை வராது. அப்போ எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அது என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய ரெமெடி. மற்றபடி அதை அனுசரித்து போகாமல், நம்ம இப்போது பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்கன்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து போகணும். நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து முரண்பாடு வந்து பிரிவினை ஏற்படும். அதனால் வந்து ஒவ்வொரு கிரகம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பலன் கொடுக்குதுங்கிறத நான் தெளிவாக போட்டிருக்கேன். இது வந்து பொதுவான பலன் தான். கம்பேர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இது வந்து கிரகங்களுடைய பார்வை, பாவகிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை, இந்த கிரகம் வக்கரமாக இருக்குது எல்லாத்தையும் பொறுத்து இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடும். இது வந்து பொதுவான பலன்கள். அப்போ இந்த மாதிரி 7வது இடத்துல ஒவ்வொரு கிரகம் இருக்கும்போது என்ன பலன் கொடுக்குதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை வந்து வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.